நிறைவும் திருமண வாழ்க்கைக்கு பின்புதான் என்ற அணியின் சார்பில் வித்யா அவர்கள் வருகாக அன்பு பாராட்டி அவரை நாம் அழைக்கலாம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்பதற்காக இறைநிலையையும் என்னை ஈன்ற தாய் தந்தையையும் வணங்கி மகிழ்கின்றேன். அருவி போல் அயராமல் தமிழ் தொண்டாற்றி வரும் நடுவருக்கும் உண்மையை நியாயத்தை மட்டுமே பேசி அமர்ந்திருக்கும் என் அணியை சார்ந்த தோழர்களுக்கும் பொய்தான் என்று தெரிந்தும் வாதத்திற்காக அதை பேசி அமர்ந்திருக்கும் எதிரணியை சார்ந்த தோழமைகளுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சிமா. ஆனா 1000 பொய் சொல்லிதான் ஒரு கல்யாணம் பண்ணணும் சொல்லி அதைத்தாங்க இப்ப நான் சொல்ல வரேன். அந்த கல்யாணத்துல என்ன சந்தோஷம் இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். இப்ப சொல்லுங்க ஐயா, எதிரணியில இருக்கிறவங்களுக்கும் என்னணிய சேர்ந்தவங்களுக்குமே இந்த தலைப்பை இன்னொரு முறை படிக்க சொல்லி கேட்டுக்கிறேங்க ஐயா. நீங்க என்ன தலைப்பு கொடுத்திருக்கீங்க? மகிழ்வும் நிறைவும் மன வாழ்க்கைக்கு முன்பா பின்பா, முன்பே பின்பே என்ற தலைப்பு கொடுத்திருக்கீங்க. மகிழ்ச்சி நிறைவு ரெண்டு இருக்கணும் இல்லைங்களாங்கய்யா? மகிழ்ச்சி என்றால் என்ன? பெறுவது மகிழ்ச்சி. நிறைவு என்பது என்ன? தருவது நிறைவு. இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பாராட்டணுமா இல்லையா? மகிழ்ச்சிங்கிறது நமக்கு கிடைக்கிறது. நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கும்போது என்ன கிடைக்குது? பொம்மை கிடைச்சதுன்னா நமக்கு மகிழ்ச்சி. அடுத்தது பள்ளிக்கூடம் போறோம். பள்ளிக்கூடம் போகும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? நல்ல நட்பு கிடைக்குது. அது ரொம்ப நல்ல மகிழ்ச்சி இல்லைங்களா? நண்பர்கள் கிடைக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அடுத்ததுதான் முக்கியமான விஷயம். பதின் பருவத்துக்கு வரும் பொழுது, ஆணோ பெண்ணோ பதின் பருவத்துக்கு வரும் பொழுது எதிர்பாலினத்தவர் மீது வரக்கூடிய அன்பு, அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அன்பு, அது அதீத மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லைங்களா? அதற்கடுத்து இளமையில நல்ல கல்வி, அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதற்கு முடிச்சது பிறகு நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. அப்படியே இருந்துட்டு போகலாம் இல்லைங்களாங்கய்யா? எதுக்காக அதுக்கப்புறமா இப்போ சொல்கிறோம், இது வந்து சிலிக்கான் சிட்டி இல்லைங்களா? நம்மளை பெங்களூரு நகரம்ங்கிறது சிலிக்கான் சிட்டி. மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய துறை அப்படிங்கிறது என்ன துறை? ஐடி துறைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அதை விட வருமானம் அதிகம் வரக்கூடிய ஒரு துறை இருக்கு. என்ன தெரியுங்களா? திருமண தகவல் மையம். அப்ப மகிழ்ச்சி மட்டுமே போதும் அப்படின்னா இந்த அடுத்த நிலைக்கு நாமெல்லாம் ஏன் போகணும்? இல்ல, அது தகவல் மகிழ்ச்சியா இருக்குதுங்கிறாங்க, வேற இல்லைங்கய்யா. அந்த தகவல் மகிழ்ச்சியா இருக்குன்னா தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு விட்டுறது இல்லை இல்லைங்களா? நம்ம சரி அதுக்கு அடுத்த நிலைக்கு போறோம் இல்லைங்களா? அது போகணும், கட்டாயம் போகணும் இல்லைங்களா? அதுதான் அந்த திருமணத்திற்கு பிறகுதான் அந்த மகிழ்ச்சி அதன் கூட சேர்ந்து நிறைவு கிடைக்குதுன்னு நாங்க பேசுறோம். அந்த நிறைவுங்கிறது என்ன? நம்ம இப்ப குழந்தையா இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பொம்மை கிடைக்குது. ஆனா நான் ஒரு பொம்மையை ஆசைப்பட்டேன், அந்த பொம்மை கிடைக்கல. நான் தாயான பிறகு, என் கணவர் தந்தையான பிறகு என் மகனுக்கு அந்த பொம்மையை நான் வாங்கி கொடுக்கும் பொழுது அங்க என்ன கிடைக்குதுங்க ஐயா? மகிழ்ச்சியோடு சேர்ந்த நிறைவு கிடைக்குது. அப்ப எது? மன வாழ்க்கைக்கு அப்புறம் தானே அது கிடைக்குது. மகிழ்ச்சியோடு சேர்ந்த நிறைவு எங்க கிடைக்குது? நம்ம மன வாழ்க்கைக்கு பிறகுதான் கிடைக்குது. ஒரு குழந்தைக்கு அவருடைய தாயோ தந்தையோ ஒரு பொம்மை கேட்கறத அப்பயே கொடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி வராதா? மகிழ்ச்சி கிடைக்குதுங்க. இப்ப நான் கேட்ட பொருளை என்னுடைய தந்தையார் வாங்கி கொடுக்கிறாரு, சந்தோஷம். ஆனா நான் அதை விட கொஞ்சம் உயர்வான விலை அதிகமான பொருளை ஆசைப்படுறேன். அந்த சூழ்நிலையில் அது கிடைக்கல அப்படிங்கும் பொழுது அது என் மனதில் பதிஞ்சு இருக்கும். நான் இதை கேட்டேன் இல்லையா, நான் இந்த படிப்பை நினைத்தேன் இல்லையா, அது கிடைக்கல. என் மகன் விரும்பிய படிப்பு, என் மகள் விரும்பிய படிப்பு, அதை கொடுக்கும் பொழுது மகிழ்வோடு கூடிய நிறைவு எனக்கு கிடைக்குது. உங்களுக்கு கிடைக்குது, அந்த பிள்ளைக்கு கிடைக்குதா? நிச்சயமா அவங்க விரும்புறது தானே நாங்க கொடுக்கிறோம். இந்த மகிழ்ச்சி இப்ப வந்து எதிரணியில் இருக்கிறவங்க அம்மா சொன்னாங்க, முதல்ல வந்த எதிரணி தலைவர் அம்மா சொன்னாங்க, சரளாம்மா சொன்னாங்க, கண்ணகி வந்து திருமணத்துக்கு பிறகுதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. மாநாயக்கன் யாருங்க ஐயா? மாநாயக்கன் இப்ப இருக்கிறவங்க 2 பேர் தான் சொல்றீங்க. கோவலன் யார்? கணவர். எப்ப அவர்களுக்கு அந்த பெருமை வந்தது? மாநாயக்கனின் மகள் கண்ணகி என்பதில் பெருமை இல்லை.
கோவலன் மனைவி என்பதுல தான் பெருமை. அதே மாதிரி ஜனகனின் மகள் சீதை என்பதுல பெருமை இல்லைங்க ஐயா, ராமனின் சீதை என்பதுல தான் அவளுக்கு பெருமை. அது ரெண்டாவது அப்படி வச்சுக்கலாமா? ரெண்டாவது வச்சுக்கலாம். கோவலனின் மனைவி அப்படிங்கிறதுல கண்ணகிக்கு பெருமையா? பெருமை இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த வரலாறு நம்ம எப்படி பேசுறோம், கோவலன் மனைவி தானே நம்ம பேசுறோம். இல்ல மனைவி தான், அதுல மாற்றம் இல்லை. கோவலன் மனைவி நான் வழக்குரை காதையிலையும் கண்ணகி சொல்றாங்க. இவ்வளவு மோசமான ஆள என்னுடைய கணவன் சொல்லிக்கிறதுல அவளுக்கு பெருமையான்னு. அவளுக்கு பெருமை இல்லைங்க ஐயா, அந்த வாழ்க்கை வந்து அவளை எப்படி மாத்தி இருக்கு. நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா, சிலம்பை வைத்துக்கொண்டு அவளுடைய சிலை, எப்படிப்பட்ட போராட்டத்திற்கு பிறகும் எங்களால் சாதிக்க முடியும் இந்த மன வாழ்க்கையில், அந்த நிறைவை நாங்கள் அவருக்கு கொடுத்திருக்கிறார், கோவலனுக்கு கொடுத்திருக்கிறார் கண்ணகி இல்லைங்களா? அது சரி, அந்த நிறைவை கோவலனுக்கு கொடுத்திருக்கிறார். யாரோ ஒருத்தர் நிறைவடைஞ்சார், அந்த மன வாழ்க்கைக்கு அப்புறம் தானே அந்த கோவலனுக்கு அந்த நிறைவு கிடைச்சிருக்கு. அடுத்தது நம்ம அடுத்ததா வந்த ஜுஹேரி அம்மா சொன்னாங்க, கல்வியை எனக்கு கிடைச்சிருது, தாய் தந்தை கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா முன்கூட்டியே அம்மா சொன்னாங்க, நாங்க எழுந்துக்கிறதே வந்து நேரம் கழிச்சு எழுந்திருப்போம், எல்லாம் செய்வோம். நம்மள ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு உயர்த்துறது எதுங்கய்யா? திருமணம் தான் இல்லைங்களா? அந்த திருமணத்துல அம்மா சொன்னாங்க, என்னுடைய குழந்தைகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க, ஆனா நான் அந்த மகிழ்ச்சியோட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப குழந்தைகளை இந்த மகிழ்ச்சி பருவத்தோடய விட்டுறலாமாங்கம்மா? அடுத்த நிலைக்கு நீங்க கொண்டுட்டு போக மாட்டீங்களா உங்க குழந்தைங்கள? அந்த குழந்தைகள் இப்படியே இருக்கட்டும், மன வாழ்க்கைக்கு முன்பாகவே நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு இல்லை. நமக்கு எப்ப அந்த நிறைவு கிடைக்கும்? நம்மளுடைய குழந்தைகள் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் நமக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்கும், மகிழ்ச்சியோடு கூடிய நிறைவு கிடைக்கும். அடுத்தது ஐயா சொன்னாங்க, வேலுமணி ஐயா சொன்னாங்க, மகிழ்ச்சிங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து முடிவெடுக்கக்கூடிய திறன் வந்து குறைஞ்சு போயிடுதுன்னு சொல்றாங்க ஐயா. அது எப்படிங்கிறது என்னால் அந்த கருத்தை வந்து ஏத்துக்க முடியல. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அர்த்தம் என்ன? பின்னாடி நடக்கிறத முன்கூட்டியே யோசிக்கக்கூடிய புத்தி கொண்டவள் பெண். அந்த பக்குவம் எப்ப கிடைக்கும்? அவளுக்கு ஒரு வயது வந்ததுக்கு அப்புறமா தான் கிடைக்கும். அதனால திருமண வாழ்க்கைக்கு பிறகுதான் மகிழ்ச்சி நிறைவுங்கிறது கிடைக்குங்கிறது நான் ஆணித்தரமா இங்க சொல்ல விரும்புறேன். அதற்கு என்னுடைய வாழ்க்கையே நான் உதாரணமா சொல்றேன். நான் சேலத்துல பிறந்து வளர்ந்தேன். கல்யாணத்துக்கு அப்பா அம்மா சொன்னாங்க, படிப்பு எனக்கு தடையா இருக்கு அப்படின்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் படித்தது ஒரே ஒரு முதுகலை பட்டம். கல்யாணத்திற்கு பிறகு எனக்கு கிடைத்தது 3 முதுகலை பட்டங்கள். அதற்காக என் தந்தையோ என் தாயோ இதை செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. அதற்கு பிறகு நம்மளுடைய மனதில் இருக்கிறது, நாம எடுத்துக்கக்கூடிய விஷயம் எப்படி நாம எடுத்துக்கிறோம். நான் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறேன், எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. அது வந்து நம்மளுடைய அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கு முடியாம நாம சொல்லக்கூடிய காரணங்கள் என்பதாக என்னுடைய கருத்தா நான் இங்க பதிவு பண்றேன். இப்ப நான் வந்து என் தந்தையாரினுடைய மகளா சேலத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசியிருந்தேன் அப்படின்னா அவர் நிச்சயமா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். ஆனா இன்னைக்கு அவர் இங்க உட்கார்ந்துட்டு கேட்கிறாரு இல்லைங்களா, நிறைவான மகிழ்ச்சி அவருக்கு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய நிறைய சொந்தங்கள் வந்திருக்காங்க. இவர்கள் எல்லாரும் எனக்கு மன வாழ்க்கைக்கு பிறகு கிடைத்த சொந்தங்கள். எல்லாரும் வந்து இங்க வந்து நமக்காக இந்த பேச்சை நம்ம கேட்கணும். நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு எப்படி பேசுறா, நம்ம போய் பார்க்கலாம். ஐயா முன்னாடி பேசுறாளே, நம்ம எப்படி பார்க்கலாம். என்னுடைய மாமனார் வந்திருக்காரு, என் உறவுகள் எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப இதுல என்னங்க ஐயா கிடைக்குது? நமக்கு மன வாழ்க்கைக்கு அப்புறம் இந்த மகிழ்ச்சி நிறைவு ரெண்டும் இருக்கிறதுனால தானே இந்த வாழ்க்கை சுகமா இருக்குன்னு நான் என்னுடைய வாழ்க்கையே உதாரணமா சொல்றேங்கய்யா. மகிழ்ச்சிமா, அவங்க வந்திருப்பது மகிழ்ச்சி. அவர்களுக்கு நிறைவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லை, எல்லாருக்கும் நிறைவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய உரை அமைந்திருப்பது இன்னும் மகிழ்ச்சி. நிச்சயமாங்கய்யா, நிச்சயமா. இது வந்து அவருக்கு ஒரு பெருமையா தான் இருந்திருக்கும். நான் சேலத்துல இந்த பட்டிமன்றத்துல ஐயாவுடைய தலைமையிலேயே நான் பேசியிருந்தேன்னா, 25 வயதுல நான் இந்த பட்டிமன்றத்தை பேசியிருந்தேன்னா எங்க அப்பாவிற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருப்பேன். ஆனா இப்ப நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, மகிழ்ச்சியோடு சேர்ந்த நிறைவை கொடுத்திருக்கேன். அதான் நிறைவா நீங்க பேச வந்திருக்கீங்க. ஆகவே நான் இந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க சொல்லலைங்கய்யா. நியாயம் எந்த பக்கம் இருக்கிறது? மன வாழ்க்கைக்கு பிறகுதான் மகிழ்வும் நிறைவும் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக என் அணியின் சார்பாக பேசி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிமா. ஆமா, அவசரப்படாம நிதானமா, ரொம்ப வளைவு நெளிவு உள்ள பாதையில் ரொம்ப சிறப்பாக வாகனத்தை ஓட்டி வந்திருக்கிறார்கள். அதுக்குன்னு நம்ம முதல்ல ஒரு பாராட்டு சொல்ல வேண்டும்.
இது பட்டிமண்டபத்தில் என்ன கஷ்டம் சொல்லி சொன்னால் நம்முடைய கருத்தை சொல்லணும், எதிராக அவர்கள் சொன்ன கருத்துக்கு மறுப்பும் சொல்ல வேண்டும். இது ஒரே நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இரண்டையும் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு புகழ்பெற்ற ஆங்கில கவிதை நினைவுக்கு வருகிறது. நீங்கள் கல்லூரியில் படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னால், பல்கலைக்கழகத்தில் படிச்சீங்கன்னா 2 பட்டம் உண்டு. ஒன்று பிஏன்னு ஒரு பட்டம் இருக்குது, அதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா எம்ஏன்னு ஒரு பட்டம் இருக்குது, பிஎஸ்சின்னு ஒரு பட்டம் இருக்குது, எம்எஸ்சின்னு ஒரு பட்டம் இருக்குது. இது பல்கலைக்கழகம், அது ஆய்வு பட்டம்ங்கிறது அது தனி. அது நீங்கள் முதல்ல இந்த பிஏ பிஎஸ்சின்னு சொல்கிறதெல்லாம் பேச்சுலர்ஸ் டிகிரி என்று சொல்வார்கள். அதே மாதிரி எம்ஏ சொல்கிறது மாஸ்டர்ஸ் டிகிரின்னு சொல்கிறேன். இதை வச்சு ஒரு ஆங்கில கவிஞன் எழுதியிருக்கிறான் இல்லையா, கல்யாணம் ஒரு நடந்துருச்சு, திருமணம் நடந்துச்சுன்னா he loses his bachelor's degree, she takes up her master's அப்படின்னு சொல்கிறோம். என்ன அருமையாக சொல்லியிருக்கா. இவனை பொறுத்தவரை he loses his bachelor's degree, பேச்சுலருங்கிறது போயிடுது. ஆனால் அவளை பொறுத்தவரை she takes up her master's. ஒரு மாஸ்டர் இல்லை, 3 மாஸ்டர் டிகிரி வாங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் உள்ளபடியே அது மாஸ்டர் பீஸ் என்று தான் சொல்ல வேண்டும். சிறப்பாக இந்த வாதங்கள் அமைந்தன. இருந்தாலும் ஒரு இறுதி வாய்ப்பாக, நிறைவான வாய்ப்பாக